நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு பர்த்டே. அதனால் நைட்டு சர்ப்ரைஸாக 12 மணிக்கு கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி கேக் வாங்க சொல்லிட்டோம். சே, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அவங்க பர்த்டேக்கு அவங்களே கேக் வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க காசில் கேக் வாங்கினாங்க, நம்ம காசு தானே கொடுத்து வாங்க சொன்னோம். ஆக மொத்தத்தில் நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்ட போகிறோம். அவனுக்கே தெரியும் இதுக்கு நம்ம கேக் வாங்கினா என்ன, அவங்க கேக் வாங்கினா என்ன, ஏதோ கேக்கு வெட்டணும் அவள் தான், வாங்க வெட்டுவோம். கேக் தான் வெட்ட போகிறோம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. சரி சர்ப்ரைஸாக வெட்டுவோம்னு சொல்லி டெக்கரேஷன்லாம் பண்ணி அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலாம் அப்படின்னு சொல்லி டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். சே, அவங்க அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் உங்களுக்கு. அதுதான் இல்லை, இது ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட். அப்போ நீங்கள் கேட்கலாம், பாசம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு. இருக்குது, அதனால தான் இவ்வளோ சிரமப்பட்டு நான் டெக்கரேஷன் பண்ணிருக்கேன். இப்போ தான் கண்டென்ட் சொன்னேன், இப்போ பாசம் இருக்குன்னு டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அப்போ சொன்னது நார வாய், இப்போ சொல்கிறது நல்ல வாய். போடா, நீ பேசுறதே புரியல. சரி விடுங்க, நான் உங்களை மென்டலாக்க விரும்பல, வாங்க வேலையை பார்ப்போம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒயிட் கலரில் ஒரு ஸ்க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில். இதனால் பார்த்தீங்கன்னா யூஸே ஆகாமல் தண்டமாக கிடந்தது வீட்டில் அந்த ஸ்க்ரீனு. இன்னைக்கு ஏதோ யூஸ் ஆகுது, நல்ல வேலை, காசு வேஸ்ட் ஆகலப்பா. என்ன லுக்கு, நான் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இந்த சீரியலை காப்பாற்றி கொண்டு வரேன். என் சொத்தை அழிஞ்சு போனாலும் இதை அழிய விட மாட்டேன், ஏன்னா அவ்வளோ எனக்கு பிடிக்கும். இதுவரையும் என் வீடியோ தாக்கு பிடிச்சி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கும் மேலே பாருங்க, இன்னும் நல்லாயிருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையவே இருக்குது, பொறுமையாக பண்ணுவோம். எனக்கு இந்த கலை யாருக்கிட்ட இருந்து ஓட்டிக்கிச்சுன்னு தெரியல. ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறது இல்லை, அதுக்கு பின்னாடி டெக்கரேஷன் தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த கலையில் அவ்வளோ ஊறிட்டு இருக்கேன் நான். பக்காவாக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் வேலையை முடிச்சிட்டோம். இப்போ லைட்டிங் தான் ஆன் பண்ணலாமா? எப்படி பக்காவாக இருக்கா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்ட் 2 வீடியோவில் போட்டுக்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள்.